விளையாட்டு வீரர்களுக்காக அமைக்கப்பட்ட கேப்டன் டன்பார் பொது விளையாட்டு மைதானம் 3 மாதத்துக்கு மூடப்பட்டுள்ளதால் மைதானத்தை உடனடியாக திறக்குமாறு கோரி ஹட்டன் விளையாட்டுத்துறை பயிற்சியாளர்கள் உட்பட ஹட்டன் நகரவாசிகள் மற்றும் விளையாட்டுகளில் ஈடுபடும் இளைஞர்கள் ஆகியோர் மைதானத்துக்கு முன்பாக இன்று சனிக்கிழமை காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் விளையாட்டு மைதானத்தின் நிலைமையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வரும் வகையில் மைதானம் மூடப்பட்டுள்ளதன் காரணமாக ஹட்டன் நகர மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னால் பிரதான வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவாறு விளையாட்டு பயிற்சிகளையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மேற்கொண்டனர். இவ்விடயம் தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கருத்து தெரிவிக்கையில், விளையாட்டு வந்து பல கோடி ரூபாய் செலவு வச்சு எங்களுக்கு செய்து கொடுத்தாரு. ஆனால் செய்து கொடுத்ததுலேருந்து இப்போ அதுக்கு செய்து கொடுத்து ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷத்துலேருந்து அரைவாசினா அந்த கிரவுண்ட் மூடித்தான் இருக்கு. 5 வருஷத்துக்கு முதல்ல பார்த்தோம்னு சொன்னால் அந்த கிரவுண்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 5-6 டூர்னமெண்ட் நடக்கும். கிரிக்கெட் டூர்னமெண்ட் நடக்கும். இந்த கிரவுண்ட் செஞ்சர்லேருந்து கிரிக்கெட் டூர்னமெண்ட்டில், வாலிபால் டூர்னமெண்ட்டில் இல்லை ஒன்றும் இல்லை. ஃபுட்பால் மட்டும்தான். ஃபுட்பால் போனாலும் கிழமையில 2 நாள் தான் கிரவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 ஹவர். அந்த 2 ஹவரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான். முன்னே 24 ஹவர்ஸ் இந்த கிரவுண்ட் ஓப்பனிங். இதுக்கு இந்த கிரவுண்டை செஞ்சு கொடுத்து 691 சரி வந்து எங்களுக்கு இந்த கிரவுண்டை செஞ்சு திரும்ப 24 ஹவர்ஸ் எங்களுக்கு திறந்து தர சொல்லுங்க. இவ்விடயம் சம்பந்தமாக ஹட்டன் டிக்கோயா நகரசபை தலைவர் அழகுமுத்து நந்தகுமாரிடம் தொடர்பு கொண்டு வினவிய போது, மைதானம் அத்தியாவசிய புனர் நிர்மாண நடவடிக்கைகள் காரணமாகவே மூடப்பட்டுள்ளது. மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் எக்கநாயக்கவின் அனுமதியை பெற்றே இவ்வாறு மூடப்பட்டுள்ளது. திருத்தப் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. எனினும் 3 மாதத்துக்கு மைதானம் மூடப்படவிருந்தாலும் பணிகள் நிறைவடைந்ததும் திறக்கப்படும் என்றார்.